ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 139. திரு லோகநாதன் மற்றும் சிவனடியார் கூடவே ஒரு நண்பர் ஆகிய மூவரும் நொய்யல் நாயகி பாட்டி சித்தரை காண சென்றனர். செல்லும் பொழுது நம் பாட்டிக்கு தண்ணீர் பாட்டில், புகையிலை துண்டுகள், சில தின்பண்டங்கள் வாங்கி கொண்டு பாட்டியார் முன்பு சாஷ்டாங்கமாக பணிந்தனர். கனவில் வந்த மூதாட்டி போல் அச்சு அசலாக நம் பகவான் பாட்டியார் இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் திக்குமுக்காடி போனார் திரு லோகநாதன் அவர்கள். பாட்டியாரின் முன்பு பணிந்து விழுந்து தனது பக்தியை செலுத்தினார். நம் பகவான் பாட்டியார் சில புகையிலை துண்டுகளை எடுத்து அச்சிவனடியாரிடம் கொடுத்து உண்ண சொல்ல அவரும் உண்ண முடியாமல் மிக சிரமப்பட்டு உண்டுவிட்டார். பின்னர் தண்ணீர் பாட்டிலை எடுத்து பாட்டியார் அவரை குடிக்கச் சொன்னார். அச்சிவனடியார் குடித்த சில நிமிடங்களில் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். பாட்டி அமர்ந்த இடத்தில் இருந்து சற்று தூரத்தில் சுமார் அரை மணி நேரம் அச்சிவனடியார் வாந்தி எடுக்க திரு லோகநாதன் மற்றும் அவரது நண்பரும் அவரை கைத்தாங்கலாக பிடித்து உதவி செய்தனர். நம் பகவான் பாட்டியார் அவர்கள் இருவரையும் பார்த்து அவனை அங்கேயே விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்கடா என அதட்டினார்கள். பின்னர் திரு லோகநாதன் அவர்களிடம் நம் பகவான் பாட்டி சித்தர் சில பரிபாசைகளில் பேச ஆரம்பித்தார். கடலைக்காய உரிச்சா என்னடா வரும் என பாட்டி கேட்க, கடலை வரும் பாட்டி என இவர் சொன்னார். அதோடு தொப்பையும் வருமடா என்று பாட்டியார் நகைப்புடன் கூறினார். இப்படி இருவருக்குள்ளும் சம்பாஷணை கூடியது. இதன் மூலம் நம் பாட்டியாரின் நெஞ்சத்தில் விதைகளாக விதைக்கப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் திரு லோகநாதன் அவர்களை உணர வைத்தது. பின்னர் அடுத்த முறை திரு லோகநாதன் அவர்கள் தன் தாயிடம் தயிர் சாதம் செய்து தர சொல்லி பாட்டியாருக்கு படைக்க கேட்க, அவரது தாயார் ஏதோ ஒரு சூழலில் தயிர் சாதத்திற்கு பதிலாக தக்காளி சாதம் செய்து தர அதை எடுத்துக்கொண்டு பாட்டியாரிடம் பக்தியுடன் வந்தார். பாட்டியார், ஏண்டா தயிர் சாதம் கொண்டு வாடான்னு சொன்னா தக்காளி சாதம் கொண்டு வந்திருக்க, உனக்கு அறிவே இல்லையாடா என செல்லமாக கடிந்து கொண்டார். கனவில் வந்தது பாட்டியே தான் என திரு லோகநாதன் ஊர்ஜிதம் செய்து கொண்டார். அது மட்டுமில்லை, ஸ்ரீ கூனம்பட்டி முருகேசன் சுவாமிகள் கூறிய அப்பத்தாவை போய் பாரு என்பதும் பெத்தலக்காரிய போய் பாரு என்று கூறியதும் நம் சத்குரு உலகாளும் உமையவள் பாட்டியாரைத்தான் குறிப்பிட்டு இருக்கிறார் என உள்ளூர உணர்ந்து தன்னை ஆட்கொள்ள வந்த அருட்பெரும் சக்தி அப்பத்தாளின் பாதங்களில் தன்னை ஒப்படைத்து இனி இவரே தன் குரு என சரணடைந்தார் திரு லோகநாதன் அவர்கள். தொடர்ச்சியை நாளைய காணொளியில் காண்போம். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.